Hello guys, welcome back. JEE Mains 2026 session number 1 question solving session on physics. Unitwise question solving இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக கூட யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். The next chapters we are going to see is motion in 1 dimension, 2 dimension and laws of motion. அது மூணு ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் மூணுத்துலேயுமே கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வித்தின் 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால இந்த மூணு சாப்டரோட கொஸ்டின்ஸையும் ஒன்றாவே கிளப் பண்ணி தான் we are going to solve. Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் for any queries. தொடர்ந்து ஆதரவு அளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. So without wasting your time, we'll go to the video now. In 1 dimension பொறுத்த மட்டும் 4 கொஸ்டின், மோஷன் இன் 2 dimension லாஸ் ஆஃப் மோஷன் 6, மொத்தமாக கிட்டத்தட்ட 14 கொஸ்டின்ஸ். அதில் பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுறோம் ஃப்ரம் JEE Mains 2026 செஷன் நம்பர் 1. இயல்பாகவே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மேலேயுமே 21 ஜனவரி 2026 ஷிஃப்ட் நம்பர் இது எல்லாமே நமக்கு போட்டிருக்கிறோம். அந்த கொஸ்டினோட ஃபாலோ அப்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்கங்கிறது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸை நம்ம எக்ஸாக்டாக கொடுத்து தான் சால்வ் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம பார்த்ததில் ஆல்மோஸ்ட் எப்போதும் இந்த 1 dimension 2 dimensionலாம் சில நேரம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை, இந்த தடவை ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், நம்ம குவிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட் அஸ் வாட்ச் த கொஸ்டின்ஸ். முதலாவதாக, a paratrooper jumps from an aeroplane and opens a parachute after 2 seconds of free fall. Free fallனு சொன்னாலே initial velocity 0, acceleration equal to g, displacement will be equal to h அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம் இல்லையா. And starts decelerating with a equal to -3 meter per second square. ஏன்னா deaccelerating வந்துருச்சு இல்லைங்களா. At a 10 meter height from the ground while descending with the help of parachute, the speed of the paratrooper is 5 meter per second. தரை இருக்குது, தரையிலேருந்து கரெக்டாக எவ்வளவு 10 மீட்டர் ஹைட் இருக்கும்போது அந்த பொசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி 5 மீட்டர் per செகண்டாக இருக்குது. அப்போது இனிஷியல் ஹைட் எங்கேருந்து அவர் குதிச்சிருப்பார். ஸோ இங்கே பிளேன்லேருந்து குதிக்கிறாரு அப்படின்னா அந்த பிளேனோட ஆக்சுவல் ஹைட் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இதையே நம்ம ஒரு டயக்ராமாக வரைஞ்சி தான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது சரியாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் ஹைட்டுங்கிறது திஸ் இஸ் தி ஏரோப்ளேன் இருக்குங்களா, அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹைட். ஸோ நமக்கு மூணாவது ஹைட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, h3 தட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு 2 ஹைட் இருக்குது. ஸோ அது என்னென்ன 2 ஹைட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய ஹைட்டு இனிஷியலாக நம்ம ட்ராக் பண்ணும்போது வரக்கூடிய ஹைட் h ஈக்குவல் டு 1/2 at², அதற்கு பேர் தான் h1. சரிங்களா, தட் இஸ் தி நேச்சுரல் ஹைட். அதுக்கப்புறம் அதுலேருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஹைட் h2, தட் இஸ் v² u² ஈக்குவல் டு 2as அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அதான் பார்க்க போகிறோம். அதாவது கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். v² which is equal to u² plus 2 into a into h2. ஸோ அந்த s தான் நம்மளோட h2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 விதமான ஹைட் h1, h2 அண்ட் h3 அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். h1, h2, h3. ஸோ வில் சால்வ் த வேல்யூ ஆஃப் h1 ஃபர்ஸ்ட். ஏன்னா இட் இஸ் அ ஃப்ரீ ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் u which is equal to 0. ஸோ ஃபார் திஸ் கண்டிஷன் த வேல்யூ ஆஃப் u equal to 0 அண்ட் a equal to g போட்டோம்னா 1/2 at²ங்கிறது 1/2 gt² அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜியோட வேல்யூ 10, டியோட வேல்யூங்கிறது 2 செகண்ட்ஸ், அதை ஸ்கொயர் பண்ணோன்னா 4னு மாறுது. ஸோ h1 ஈக்குவல் டு 20 மீட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. ஸோ த வேல்யூ ஆஃப் h2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2as. v² அப்படிங்கும்போது இந்த இடத்துல தேர் மஸ்ட் பி சம் u, தேர் மஸ்ட் பி சம் v. அந்த uங்கிறது h இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம். ஒரு சம்திங் ஒரு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வெலாசிட்டி பிக்கப் ஆகும். ஸோ தட் ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ தட் வேல்யூ ஆஃப் u ஈக்குவல் டு ஹைட் இன்ட்டு டைம், தட் இஸ் 20 இன்ட்டு 1. அதாவது 1 செகண்ட் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ 1 செகண்ட்னு எடுத்தோம்னா ஸோ 20 இன்ட்டு 1² 2 இன்ட்டு a இன்ட்டு s. சின்ஸ் இட் இஸ் அ டீசல்ரேட்டிங் ஸ்டஃப், அந்த ஏங்கிறது மைனஸாக எடுத்து எஸ்ஸாக மாற்றுறோம். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே 20 ஸ்கொயர் பண்ணால் 400.
ஸோ மைனஸ் 400 ப்ளஸ் 25 எடுத்தால் மைனஸ் 375. இங்கே 2 into 3 is மைனஸ் 6. மைனஸை கேன்சல் பண்ணுங்கள். பாக்கி இருக்கக்கூடிய ஹைட்டு 62.5 மீட்டர். ஸோ we got the value of h1 equal to 20 meter. We got the value of h2 equal to 62.5 meter. And the value of h3 நம்ம கண்டுபிடிக்கக்குள்ள என்ன வரும்னா கடைசியாக they have already given 10 meter. So add all those stuff, we got 92.5 meter அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? The next thing, a boy throws a ball into air at 45 degree from horizontal to land it on a roof of building at height h. If the ball attains the maximum height in time 2 seconds and landing on the building in 3 seconds after the launch, the value of h equal to how much அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ என்னென்னா we have a ball, அந்த பால் 45 டிகிரிக்கு மேலே நம்ம லேண்ட் பண்ணுறோம் up to the height of h. We need to find the value of h. டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 செகண்டில் அங்கே லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு போய் தான் அதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ். இதிலே ஒரு சின்ன கணக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு 2, அதுக்கப்புறம் இங்கே வந்து லேண்ட் ஆகுது. அந்த டயக்ராமே நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்ஸிமம் ஹைட்டு. அண்ட் லேண்டிங் ஆகிறதுக்கு 1 செகண்ட். ஸோ அந்த டோட்டல் டைம் தான் 3 செகண்ட் அப்படின்னு நீங்கள் 2 கன்சிடரேஷனாக எடுக்கணும். ஸோ we need to find the value of h. எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல மேக்ஸிமம் ஹைட்டுக்கு 2 செகண்ட் ஆகுதா, t which is equal to velocity divided by u which is equal to gt. அப்போது t which is equal to u by g. u ஓட வேல்யூவா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? u ஓட வேல்யூ we don't know but actually there is something. அதில் ஏதாவது கொடுத்துருக்கணுமே. the value is not given. okay, the value of uy, yes, which is equal to 2 இல்லையா, u equal to g into 2, 10 into 2, 20 மீட்டர் per second. ஃபார்முலா மிஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ அப்படி எடுக்கும்போது we got the value of velocity which is equal to g into t அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தரையில் திருப்பி டவுன்வர்டாக போகும்போது ஆல்ரெடி we have a velocity uy which is equal to 20 மீட்டர் per second. அதுக்கப்புறம் gravitation due to downward அப்படிங்கிறதுனால either uy plus 1/2 gt ஸ்கொயரில் this g should be மைனஸ்னு போட்டால் uy minus 1/2 gt ஸ்கொயர் இருக்கணும், அல்லது மைனஸ் uy plus 1/2 gt ஸ்கொயர் இருக்கணும். 2 விஷயத்தில் ஏதாவது தான் பாசிபிள். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் இதுவும் ஆட் ஆகாது. யூ ஹாவ் டு கேன்சல். வெதர் u பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா g நெகட்டிவ், u நெகட்டிவாக இருந்துச்சுன்னா g பாசிட்டிவ். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். அங்கே யூவோட வேல்யூ இன்ட்டு டைம், மொத்தம் லேண்ட் ஆகக்கூடிய டைமு 3 செகண்ட். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹைட்லேருந்து பில்டிங்க்கு இங்கே லேண்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த லேண்டிங்க்கு அது கரெக்டாக இருக்க எடுத்துக்கக்கூடிய டைமு 3. ஸோ அந்த வெலாசிட்டியோட 3 செகண்ட் 60, 1/2 g into t ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 45. இந்த ஆன்சர் 60 minus 45 which is equal to 15 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் நம்பர் 1. சரிங்களா? இந்த கொஸ்டினில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே கவுண்ட்டு தான், கரெக்டாக பார்த்து டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ரைட்? த நெக்ஸ்ட் திங், water drops fall from the tap on a floor 5 meter below at regular intervals of time. The first drop strike the floor when the sixth drop begins to fall. 1, அதாவது பாட்டமில் இருக்கிறதா 1ன்னு கணக்கு. 2, 3, 4, 5, 6. இங்கே தான் 6வது ட்ராப்பு விழும்போது ஆல்ரெடி முதல் ட்ராப்பு இங்கே தரையை ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது கணக்கு. எவ்வளோ ப்ராக்டிக்கலான கொஸ்டின் பார்த்தீங்களா? யூஸ்வலாக நாம் பார்க்கக்கூடிய ரெகுலர் லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண கொஸ்டின். தி ஹைட் அட் விச் த 4th ட்ராப் ஃபாலிங் ஃப்ரம் த கிரவுண்ட் அட் தட் இன்ஸ்டன்ட் வென் த ஃபஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட். ஸோ 6வது ட்ராப்பும் முதல் ட்ராப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு அதோட ஹைட்டு 5 மீட்டர்னு ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 4வது ட்ராப்புக்கும் இங்கே முதல் ட்ராப்பும் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1, 5 இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ h ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸ் இப்படி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அல்லது we just find the same way. அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. this is my 5 அது தெரிஞ்சிச்சு. இது 4th ட்ராப்புக்கும் ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். இதுதான் சார் அன்னோன்னு, நான் இதைத்தான் எக்ஸ்ன்னு வைப்பேன் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 5 மைனஸ் எக்ஸ்.
ஒன்றும் பெருசாக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு படி நம்ம கரெக்டாக எதை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. சரி, இப்போ முதலாவதாக ஃபார்முலா இட் இஸ் கம்மிங் அண்டர் ஃப்ரீ ஃபால்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ரீ ஃபாலில் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/g. அப்போ டோட்டல் டைம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஹைட் 5 மீட்டர் டிவைடட் பை 10ன்னு எடுத்திங்கன்னா டீயோட டோட்டல் செகண்டே ஒரு செகண்டில் 6 ட்ராப் முடிஞ்சிருச்சு. அப்போது T1, T2, T3 எல்லாம் என்னவாக இருக்கும்? 1/6, 2/6, 3/6, 4/6, 5/6, அதுக்கப்புறம் 6/6 அப்படின்னு வருது. ரைட்டுங்களா? இப்படி நாம் வந்து கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹைட் அச்சீவ்ஸ் த 4th ட்ராப்புக்கும் ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கும் கணக்குன்னா இப்போ இந்த 4th ஃபஸ்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கிற கணக்கு தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ இப்படி நாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆன்சர் 4/6. அப்போது டாப்லேருந்து பார்க்கும்போது தட் இஸ் 2/6ங்கிறது இங்கே 4/6 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அப்படின்னா என்ன செஞ்சாகணும்? முதல் விஷயம் s ஈக்குவல் டு 0 + 1/2 AT²ங்கிற சாதாரண ஃபார்முலா தான். தட் பிட்வீன் தட் 4 ட்ராப்ஸுக்கு இடைவெளியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ட்ராப்புக்கும் இந்த ட்ராப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மொத்தம் 4 இல்லைங்களா? ஸோ டீயோட வேல்யூ 2/6 அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஏன் நம்ம ஆக்சுவலாக நீங்கள் என்ன மைண்டில் இருக்குன்னா பிட்வீன் 4 ட்ராப்ஸ் இருந்தால் அங்கே 4/6 தானே சார் இடைவெளி இருக்குது அப்படின்னா அது கிடையாது. முதல்ல நாம் கண்டுபிடிக்கக்கூடியது அதுக்கு தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம், இங்கேருந்து 2/6 இங்கேருந்து 4/6 அப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று 4/6 பேஸ் பண்ணின டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம், இல்லை 2/6 கண்டுபிடிச்சி 5 - 2ன்னு போடலாம். ரெண்டுத்தையுமே நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்னு பார்த்துக்கோங்க. S1 ஈக்குவல் டு 0 + 1/2 A × 2/6². 2/6 கட் பண்ணால் 1/3, ஸ்கொயர் பண்ணால் 1/9. ஓகேங்களா? 10 டிவைடட் பை 18 which is nothing but 5/9ங்கிறது தான் S. ஸோ இந்த 2/6 கன்சிடர் பண்ணால் வரக்கூடிய ஹைட்டு 5 டிவைடட் பை 9 மீட்டர். அப்போது 5 - 5/9 which is equal to 40 டிவைடட் பை 9 that is 4.44 மீட்டருங்கிற ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. ஆனால் நான் இந்த இடத்துல தான் எனக்கு இதோட வேல்யூ தெரியுமே சார் அப்படின்னா எஸ் யூ கேன் ஃபைண்ட் இட். எஸ் ஈக்குவல் டு 0 + 1/2 4/6 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணால் 1/2 இன்ட்டு 2/3யோட ஸ்கொயராக மாறும். 1/2 2 சார் 4/9 தட் இஸ் 2 டிவைடட் பை 9 மீட்டர் அப்படிங்கிற. Moving to the next question. A particle starts moving from time t equal to 0 and coordinates given as x which is equal to 4t⁻³ - 3t. மொத்தம் அதில் 5 கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 5ம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ the particle returns to its original position 0.866 units later அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு முதலாவதாக என்ன பண்ணோன்னா we need to find the value of its position change. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இருக்கு இல்லையா, அப்போது எக்ஸோட இனிஷியல் பொசிஷன் என்னன்னு தெரியாது, எக்ஸோட ஃபைனல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன வேணும், நமக்கு டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? எப்படின்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4t⁻³ - 3t. ஸோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது d/dt ஆஃப் 4t⁻³ - 3t. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 4 3 12 t² - t. ஆக்சலரேஷன் எடுக்கும்போது d/dt ஆஃப் 12t² - 3 அப்படின்னு போடுங்க. இது 12 2s are 24 times of t and it is a நான் நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் we just take maximum velocity equal to 0, அதாவது rate of change of displacement which is equal to 0 அப்படின்னு எடுத்திங்கன்னா 12t⁻² - 3 equal to 0. then 12t² equal to 3, t² equal to 1/4, then the value of t equal to 1/2 seconds. இதை தான் இங்கே நாம் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ while taking this the value of 4t⁻³ which is equal to 3 times of t அப்படின்னு எக்ஸோட பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறோம். எக்ஸோட பொசிஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா 4t⁻³ which is equal to 3t அப்படி போட சொல்கிறாங்க. the value of t² obviously 3/4 that is 0.866 seconds. அது கரெக்ட். ஓகே, ஏன்னா டைமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமலையும் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சோம்ல 1/2, அதை x⁻t அப்படின்னு போட்டிங்கன்னா 4 × 1/2⁻³ - 3 × 1/2 எடுத்திங்கன்னா -8 / 8 -1.
இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தா தெரியும். The particle is 1 unit away from its origin at its turning point. இப்படி கிராஃப் இருக்குன்னா டேர்னிங் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். ஸோ அவே ஆயிருக்கு அப்படின்னா எஸ் -1ங்கிறது கரெக்ட். தி ஆக்சலரேஷன் இஸ் நான் நெகட்டிவ். எஸ், ஆக்சலரேஷன் இஸ் நான் நெகட்டிவ். ஏன்னா 24 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னா நான் நெகட்டிவ். ஓகே, எப்படி சார் நான் நெகட்டிவ்? டீயோட வேல்யூ 0வாக இருந்தால் கூட த ஆக்சலரேஷன் வில் பி 0. த வேல்யூ ஆஃப் டைம் இஸ் நெவர் நெகட்டிவ். அது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. 0லேருந்து 1 to 3 தான் போகுமே தவிர மைனஸில் போகாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் நான் நெகட்டிவ். கண்டுபிடிச்சாச்சு. த பார்ட்டிகிள் இஸ் 0.5 யூனிட்ஸ் அவே ஃப்ரம் ஆரிஜின். கிடையாது, இட் இஸ் 1 மீட்டர் அவே ஃப்ரம் த ஆரிஜின். பார்ட்டிகல் நெவர் டேக் பேக் ஆஸ் ஆக்சலரேஷன் இஸ் நான் நெகட்டிவ் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன். ஸோ இதில் என்ன விஷயம்னா நெவர் டேர்ன் பேக்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது. டேர்ன் பேக் ஆகிருக்கு. எக்ஸ் இந்த பக்கம் போயிருக்கலாம், இந்த பக்கம் போயிருக்கலாம். ஸோ ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் போயிருக்கு, -1க்கு போயிருக்கு. ஸோ இட் வில் ஆக்சுவலி டேர்ன் பேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நெவர் டேர்ன் பேக்குங்கிறது கிடையாது, இட் ஆக்சுவலி டேர்ன்டு பேக். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ தேர் பை வி கேன் சி கரெக்ட் ஆன்சர்ஸ் ஏ, பி அண்ட் சி. டியும் இயும் ராங் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். These answers are wrong. ஆச்சுங்களா? Next thing. So we'll start with 2-dimension questions. 2-dimensions questions பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. வெரி லிட்டில் bit of questions தான் இருந்துச்சு. அதனால் I can solve it easily. A river of width 200 meter is flowing from west to east. ஸோ முதல்ல நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் போட்டாகணும். நார்த்து சவுத்து, திஸ் இஸ் ஈஸ்ட் அண்ட் திஸ் இஸ் வெஸ்ட். அப்போது மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுங்கிறது நதியின் வேகம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு வித் த ஸ்பீட் ஆஃப் 18 km/h போட்டாச்சு. அ போட் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 36 km/h இன் அ ஸ்டில் வாட்டர். இப்போது இதனுடைய அளவு எவ்வளோன்னா 200 மீட்டர். சரிங்களா? ஸ்டில் வாட்டரில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா 36 km/h இஸ் மேக் டு ட்ராவல் 1 ரவுண்ட் ட்ரிப் பேங்க் டு பேங்க் ஆஃப் த ரிவர். முதலாவதாக இப்படி போகணும், திருப்பி இப்படி வரும். ரெண்டுமே கரெக்ட். த மினிமம் டைம் டேக்கன் பை த போட் ஃபார் திஸ் ஜோர்னி அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த ரிவர் பேங்க் ஆர் டேஷ். ஸோ முதல்ல இதை நம்ம பார்க்க வேண்டியது வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் 18, அதை 5 m/s. வெலாசிட்டி ஆஃப் த போட் 36, 10 m/s. இப்போது த டோட்டல் டைம் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் போட். ஸோ வாட் அபவுட் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இங்கேருந்து ஒரு பி, இங்கேருந்து ஒரு பி. 200 + 200 which is 400 டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் போட்டுன்னு சொல்லும்போது 10 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40 செகண்ட். ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் 40 செகண்ட்ஸுங்கிற ஆன்சர் கிடச்சிடுச்சு. தென் த நெக்ஸ்ட் திங் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, த வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் திஸ். அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம சொல்லும்போது வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 மீட்டர். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ 200 meters அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ தி ஆன்சர் இஸ் 40 seconds 200 meter. ஓகே, த நெக்ஸ்ட் திங், அ ப்ரொஜெக்டைல் இஸ் த்ரோன் வித் அன் அப்வர்ட் அட் த ஆங்கிள் ஆஃப் 60 degree வித் ஹரிசாண்டல். த ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் 20 when its direction of motion is 45 இருக்கும்போது த இனிஷியல் ஸ்பீட் அப்போ என்ன? அப்போது தி வேல்யூ ஆஃப் 60 degree அப்படின்னு சொல்கிறது θ1, u1ஓட வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்கணும். The value of 45 degree அப்படிங்கிறது θ2 when the value of velocity which is equal to 20 m/s. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும், ரெண்டுத்தோட லாங்கஸ்ட் அப்வர்ட் ஹைட் எந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துல the value of ui equal to 0, the value of ux equal to u cos θ. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையுமே we are just equating it at the maximum height. ரெண்டுத்தோட வேல்யூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். சரி, நம்ம ஏன் சார் அதை ஈக்குவேட் பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ணுங்கிற எந்த நீடுமே அவசியமே இல்லையே. எஸ், அஃப்கோர்ஸ். அதுக்கு பதிலாக தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா uy1 டிவைடட் பை uy2 அதோட ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் we are just equating. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அட் மேக்ஸிமம் ஹைட் த வெலாசிட்டிஸ் வில் பி ஈக்குவல் அப்படிங்கிற கன்சிடரேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், we are just equating this equation. இப்படி ஈக்குவேட் பண்ணும்போது u1 cos 60, u2 cos 45, cos 60 1/2, cos 45 1/√2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது this 2 is multiplied to 20, 40 divided by √2 into √2 by √2 போட்டிங்கன்னா 20 √2
மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணுறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டுத்தோடைய மேக்ஸிமம் ஹைட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் அட் ஹைட் மேக்ஸ் u1 which is equal to u2 அப்படிங்கிற விஷயம் நாட் கிவன். ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி தான், இட் இஸ் நாட் கிவன் இன் த கொஸ்டின். பட் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது வேறு எதுவுமே கொடுக்காத சுச்சுவேஷனில் இஃப் தெர் இஸ் நத்திங் கிவன், அப்போ நாம் இந்த கன்சிடரேஷனை வி கேன் டேக் இட். ஸோ அப்படித்தான் என்ன பண்ணுறோன்னா அதை கொடுத்துருக்குறோம். we are just assuming at maximum height let their vertical velocities, horizontal velocities be equal அப்படிங்கிற ஆர்டரில் this is my ux1 ux2 ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? the next thing, an object is projected with kinetic energy k from a point A at an angle 60 degree with the horizontal. The ratio of difference in kinetic energy, delta kinetic energy at point B and C to that of point A. அப்போது KB minus KC divided by KA தான் கேட்குறாங்க. and that absence of air friction. ஏர் ஃப்ரிக்ஷனை யூஸ்வலாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு. பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. this A is nothing but your starting point. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? யூவாக இருக்கும். B seems to be at H max, மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ at the rate of maximum height ux equal to u cos 60 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். லைக்வைஸ் இங்கே ஃபைனல் வெலாசிட்டியுமே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. த வேல்யூ ஆஃப் ux equal to u. அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் கரெக்டாக நம்ம டிரைவ் பண்ணிட்டோம்னா மற்ற விஷயங்கள் ஓவர். வாட் இஸ் KB? 1/2 m இன்ட்டு பியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வெலாசிட்டி u cos 60 ஸ்கொயர் மைனஸ் 1/2 சிங்கிற இடத்துல இருக்கிற வெலாசிட்டியோட வேல்யூ u ஸ்கொயர் mu ஸ்கொயர் டிவைடட் பை 1/2 m இன்ட்டு கைனட்டிக் எனர்ஜி டியூ டு A இஸ் ஆல்சோ u, அங்கேயுமே ஒரு u ஸ்கொயர். 1/2 mங்கிறது எல்லாத்துலேயுமே நாம் கட் பண்ணுறோம். u cos 60 அப்படின்னு சொன்னால் u டிவைடட் பை 2 பவர் 2 மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் எடுத்திங்கன்னா u ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் அப்படி போட்டோன்னா மைனஸ் 3u ஸ்கொயர் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் u ஸ்கொயர். while cutting down the ratio is minus 3 divided by 4. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் 1/4 minus 1 is minus, ஓகே ரேஷியோ தானே கேட்குறாங்க. ரேஷியோன்னு சொல்லும்போது there is no positive or negative. அப்போ டைரெக்டாக 3/4 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ we are just taking the values, we are just taking the மேக்னிடியூட்ஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கிறனால just took the value of ratio of 3:4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து, when the position vector r equal to xi yj zk and changes sign minus r, which one of the following will not flip under this sign change? நம்ம சைன் சேஞ்ச் வர்றதுனால நமக்கு எந்த ஒரு வெக்டார் will not flip அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சலரேஷனில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, 0 கூட இருக்குது. அதனால் அது ஃப்ளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெலாசிட்டிஸ் வெக்டார் ப்ளஸ்ஸு மைனஸு 0 எல்லாமே பாசிபிள். லீனியர் மொமெண்டம் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹியர் ஆல்சோ லீனியர் மொமெண்டம் கேன் பி ப்ளஸ் ஆர் நெகட்டிவ். ஆனால் ஆங்குலார் மொமெண்டம் இஸ் த ஒன்லி குவான்டிட்டி பிகாஸ் whenever there is a rotation or flip, அந்த ஃப்ளிப்புங்கிற வார்த்தையை ரொட்டேஷனை தான் பேஸ் பண்ணுது. whenever there is a rotation, angular momentum is always conserved. கொஸ்டினை நம்ம இந்த ஃப்ளிப்புங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ரொட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையோடு நம்ம அதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா we can take this answer that angular momentum is always conserved for a rotation அப்படின்னு. சரிங்களா? அண்ட் பை த வே ரெண்டாவது சாப்டர் முடிச்சு இப்போது லாஸ் ஆஃப் மோஷன் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்குறோம். முதலாவது கொஸ்டினே டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் we can solve. A 4 kg mass moves under the influence of the force is given. If the mass starts from originலேருந்து velocity and position at 2 seconds. ஸோ 0லேருந்து 2 seconds வரைக்கும் அதனுடைய ட்ராவல் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். we need to find the value of velocity and position. So how to find the velocity and position? First of all, we are having the value of force கொடுத்துருக்காங்க, mass இருக்குது, we don't know the value of velocity. So what we have to do first அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, this value of
F equal to m into dv by dt. Force na mass into acceleration. That can be also written as mass into dv divided by dt. So here's your first step. Second step இடம் பத்தலங்கறனால முதல் ஸ்டெப் இங்க எழுதி இருக்கேன். ரெண்டாவது ஸ்டெப் அப்புறம் இங்க வருது. So mass into dv by dt, this goes here. So force into dt. M into integration of dv is v. இப்போ forceக்கு equation வேணுமே, that is what they are given. 4t power 3 minus 3t. So 4t power 3 minus t3, that is taken into integration. So that's taken into integration. So integrationல நமக்கு என்னென்னலாம் values கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதோட values நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. So 0 to 2 அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸே கிடையாது. So we are straight away substituting this. So the value is 4 into t to the power for 4 ஏன்னா t power 3 integrate பண்ணால் t power 4 by 4, 3 into t square by 2, while taking this t power 4 divided by 4, 3t square divided by 2 into 4. So இந்த 4ங்கிறதே நம்ம எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are just multiplying this. ஸோ இதில் இருக்கக்கூடிய காமனான வேல்யூவை நாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக we are doing this. or else இந்த எம்மோட வேல்யூ 4 இருக்கு இல்லைங்களா, 4 kg. அந்த 4 kg இதோட கட் பண்ணிங்கன்னா this is 4 kilograms. எடுத்தையும் கட் பண்ணும், இந்த 4 இங்கே பாட்டமுக்கு வந்துடும். ஸோ we'll taking this 3t square divided by 8. ஸோ இப்போ கூட இதோட இன்டெகிரேஷன் 0 to 2 போகிறதா என்னன்னு தான் நம்மளும் யோசித்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் தட் கிவன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ we'll taking this equation 4 minus 3 by 2 அந்த மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வி டூ, வி சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி காட் 2 to the power of 4 divided by 4 minus 3 into 2 square divided by 8. 2 to the power of 4, 2 2 4, 4 2 8, 8 2 16. So 16 divided by 4, that's I vector, minus 3 into 4, 12 divided by 8 j vector, that is 4i vector minus of, இது 4 tablesல எடுத்தோம் அப்படின்னா 3 by 2 j vector, 4i minus 3 by 2. So இருக்கிற ஆன்சர்ஸில் 4i minus 3 by 2, 4i minus 3 by 2. ஆப்ஷன் 3 was there, ஆப்ஷன் 2 was there. ஆனால் அடுத்து பொசிஷன் வெக்டாரில் நம்ம அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் இப்போதைக்கு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். டேக்கிங் த பொசிஷன் வெக்டார், வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 4i, அந்த 4iங்கிற வேல்யூ எடுத்தால் நமக்கு சரிப்பட்டு வராது. ஜஸ்ட் டேக் த ஈக்குவேஷன் ஆஃப் t power 4 by 4, 3 by 8 t square. அதை இன்டகிரேட் பண்ணி அகைன் we have this value of 0 to 2 because v equal to rate of change of displacement இல்லையா. So that displacement is multiplied here, then integration of ds results in s. So t power 4 oda into we are just multiplying dt. Okay, t power 5 by 5 into 4, 3 by 8 into t power 3 by 3. This 3 cut down, t power 5 divided by 20i minus t power 3 by 8. So we're taking this value of 2 to the power of 5 which is equal to 32, that is 32i divided by 20, 1 by 8 into 2 cube பண்ணுங்க, that's 8. It's cut down. எடுக்கும்போது தான் நமக்கு என்ன வருதுன்னா 32i divided by 20 minus j. 8 நாங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் எடுத்தோன்னா 4 8 32, 4 5 20 minus j. 8i minus j. இங்கே 6i by 5 இருக்கா, இங்கே 8i divided by 5. So option 3 is the exact answer அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நார்மலாக இன்டகிரேஷன் பேஸ்ட் ஸ்டஃப் தான், பட் ஆனால் இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். ஆல்வேஸ் ஐ எம் டெல்லிங் யூ ரைட், that's focus. The next one, a larger drum is having radius r spinning around its axis with the angular velocity omega. The minimum value of omega so that the body of mass m remains stuck to the inner wall of the drum. Actually taking the coefficient between the surface m as mu, எனக்கு இது பார்த்தோன்னா ஒரு சரியான ஞாபகம் வருது. அதாவது ஒரு சின்ன டின்னு, ஓகேங்களா, அது ஒரு ஃபுட் கேனோ இல்லை சாப்பாடு இந்த ஹார்லிக்ஸு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டின்னுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டைஸை வச்சு உருட்டினீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் விளையாட்டில் பார்க்கலாம் இல்லையா, ஒரு 4 போர்டு மாதிரி இருக்கும், அந்த 4 போர்டில் வந்து உருட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன டின் இருக்குது, அந்த டின்னுக்கு உள்ளார வச்சு நீங்கள் டின் இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிருக்கு, திஸ் சர்ஃபேஸ் இஸ் ஓப்பன். புரிஞ்சா, இப்போ ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது இந்த சைடு, ஆனால் இந்த பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு டைஸை வச்சு நீங்கள் சுற்றுனீங்கன்னா
டியூ டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால என்ன இருக்கும், அது அதற்குள்ளாரையே உருண்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ தட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஒன். வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தட் ஒமேகா இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ். அப்போ தான் நம்ம கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே தெரியும். இந்த டைஸ் இந்த டப்பாக்குள்ளே ஒரு ஓப்பனண்ட் இருக்கக்கூடிய இந்த டப்பாக்குள்ளே உருட்டுட்டுருக்குன்னா அதுக்கான காரணம் தட் இஸ் பியூர்லி டியூ டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, மைய ஈர்ப்பு விசை, ஆக்சிஸை நோக்கி அதனுடைய ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா தட்ஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போது அந்த டைஸை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணணும். டைஸு எங்கே நமக்கு ஃபோர்ஸ் வெளியில், அதாவது இந்த பக்கம். ஸோ கன்சிடரிங் திஸ் டயக்ராம் செவத்தோடு ஒட்டியிருக்கு, அப்போது ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், ஃபோர்ஸ் அதனை வெளில தள்ள பார்க்கும். ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம், ரியாக்ஷன் என் இந்த பக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் அந்த டைஸை அப்படியே விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். விழாமல் இருக்கிறதுக்கான காரணம், இந்த டைஸ் விழாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ வெல் டேக்கிங் திஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு ஒரு ஆன்சர் இருக்குது, சரிங்களா. அதுவே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மியூ இன்ட்டு ஆரோ இல்லை மியூ இன்ட்டு என்னோ. ஸோ வாட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என், மியூ ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எப்படி ஆன்சர் வருது, எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு தட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இட் செல்ஃப் இஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர் இஸ் கேபிட்டல் ஆர், ஓகேங்களா. ஸோ தட் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மியூ இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் அப்படிங்கிறத பார்க்குறோம். திஸ் வேல்யூஸ் வேறு எதெல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். தட் எம்ஜி கேன் ஆல்சோ பி கிவன். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா இப்போ இந்த ஸ்டெப்போட ஆன்சர் முடிஞ்சிச்சான்னா முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கான ஆன்சர் இல்லையே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிலெல்லாம் இருக்குது. சரி, அதனால் எஃப் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை மியூ இன்ட்டு எம் இன்ட்டு ஆர் போடும். எம்மை கட் பண்ணலாமா, அப்போது ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி டிவைடட் பை மியூ இன்ட்டு ஆர் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை வி ஆர் சூஸிங். ஓகே, ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி டிவைடட் பை மியூ இன்ட்டு ஆர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும், ரைட். And moving to the next question, a block is sliding down on an inclined plane of slope theta. ஒரு ஸ்லோப்பில் இன்க்ளைன்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்கும். பட் இருந்தாலும் அது எப்படி வந்துச்சுங்கிறது நான் சொல்கிறேன். அட் த இன்ஸ்டன்ட் t ஈக்குவல் டு 0 is given an upward momentum so that it starts moving up. இது மேல் நோக்கி மூவ் ஆகுது with a velocity u. The distance travelled by the block before its velocity becomes 0. So capital V equal to 0 ஆகிறதுக்கு முன்னாடி we need to find the value of distance அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ distance அப்படின்னு நம்ம சொல்லும்போது s which is equal to u square divided by 2g. எப்படி, because v square equal to u square plus 2 into a into s. இந்த velocity 0வாக இருக்குது, minus u square equal to 2 into a into s, s equal to u square divided by 2 into a minus. We already said ஒரு inclined planeல a equal to g sin theta, அதை அப்படியே substitute பண்ணுங்கள், u square divided by 2g sin theta. finished. அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சா. ஆனால் இதில் அந்த a equal to g sin theta எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எஸ், ஐ டெல் யூ. இப்போ the value of mg is going like this only, ஓகேங்களா. யூவோட பொசிஷன் இப்படி இருக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டயக்ராமை அப்படியே நம்ம திருப்பணும் அப்படின்னு சொல்லும்போது this is my r and this is my mg, ஓகேங்களா. அப்போது that value of u is given here, r is here. இந்த mg இப்படி இருக்கக்கூடிய mg அதை நம்ம டேர்ன் பண்ணும்போது it goes like this. அப்போ இதனுடைய ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுங்கிறது மைனஸ் mg sin theta, வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷனுங்கிறது மைனஸ் mg cos theta, சரிங்களா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், the acceleration is along the x-axis positive அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபோர்ஸ் which is equal to mass into acceleration along positive direction. அதே ஃபோர்ஸ் which is equal to horizontal component எல்லாத்தையும் நம்ம ரிவீல் பண்ணலாமா. ரிவீல் பண்ணும்போது ஃபோர்ஸ் equal to இங்கே mass into acceleration, the value of u இங்கே mg sin theta which is equal to m into a. m கட் பண்ணுங்கள். ஸோ the value of a equal to minus g sin theta. இங்கே மைனஸ் இருக்கும்போது எதுக்கு சார் நீங்கள் ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதே கொஸ்டினை நான் இப்படி கேட்பேன். ஒருவேளை இன்க்ளைனேஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் மை எம்ஜி, ஸோ தட்ஸ் மை எம்ஜி. இங்கே we have the value of r and
இப்போ நாம் ரைட் சைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் டை நம்ம டேர்ன் பண்ணும்போது this is my r, this is my mg and this is my mg cos theta and this is my mg sin theta இல்லைங்களா. இப்போ இந்த இடத்தோட ஆக்சலரேஷனை நான் இந்த டைரெக்ஷனில் எடுக்கிறேன். அப்போது மைனஸ் எம் இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா. அப்போயும் அதே தானே வருது, ஏ ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது, இங்கேயும் மைனஸ் தான் இங்கேயும் மைனஸ் தான். ஓகே, when the value of acceleration is along this direction இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, a equal to g sin theta will be positive. பட் the direction of motionக்கு அகெயின்ஸ்டில், அது இயல்பாகவே இருக்கக்கூடியது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது we got minus g sin thetaங்கிறது நார்மல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு மைனஸுங்கிற விஷயம் நெகட்டிவ்ங்கிறது கொடுக்கப்படலை. and they are asking about distance. Distance is a paka scalar quantity இல்லைங்களா. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் அபவுட் இட் மேக்னிடியூட் தானே தவிர இட்ஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் தி டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணாது, மேக்னிடியூடை மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ வி காட் u ஸ்கொயர் டிவைடட் பை 2g sin theta. ஸோ யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் நோ. ஸோ u ஸ்கொயர் டிவைடட் பை 2g sin thetaங்கிற ஆன்சரே இதில் இல்லை. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 2g sin thetaங்கிறது வரணும், மேபி சம் இஷ்யூஸ் தேர், அதனால் அந்த ஆன்சர் இல்லை. பட் தி ஆக்சுவல் ஆன்சர் இஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2g sin theta அப்படிங்கிறது இதோட ஆன்சராக இருக்குது. சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன், a flexible chain of mass m hangs between two fixed point. செயின் அப்படிங்கிறது பவர் டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ், அது வந்துச்சுனாலே அந்த இடத்துல ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால்ட் டென்ஷன் that will be generated அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, the inclination of the chain with horizontal support is 30 degree. Considering equilibrium of each half of the chain, the tension at the lowest point. ஸோ இந்த கொஸ்டினுக்குமே நமக்கு ஆல்ரெடி we have the purpose. ஏன்னா ஒரு டென்ஷன் இன் செயின்ங்கிறது மூவிங் ஆகும்போது ஸ்விங்கில் இருந்துச்சுன்னா அதனுடைய மாஸுங்கிறது m இன்ட்டு ஜி டிவைடட் பை 2. ஆக்சுவலாக வெயிட்டில் பாதி வந்து தான் நமக்கு பாட்டமுக்கு போகும் அப்படிங்கிறது இதோட ரூல். ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணும்போது ஐ எம் மார்க்கிங் திஸ் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது இஃப் த வேல்யூ ஆஃப் டென்ஷன் இஸ் அலாங் திஸ் சைட், அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம், டி காஸ் டீட்டான்னு சொல்லுவோம். அப்போ அதோட வெர்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், டி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பட் த சேம் டைம் இந்த டி சைன் டீட்டா இட் இஸ் அலாங் தி ஹரிசாண்டல் ஒய் பாசிட்டிவ் and this is along vertical y negative. This is x axis positive and this is vertical horizontal x negative. So t sin theta which is equal to mg divided by 2, t cos theta equal to tm. So t cos theta equal to actual tension. ஓகேங்களா, actual tension. ஸோ அந்த டென்ஷனை எடுக்கும்போது we got sin theta by cos theta tan theta mg divided by 2 times of tm. and the value of tm நம்ம இண்டிவிஜுவலாக இங்கே கொண்டு போனோன்னா √3/2 times of mg அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் tm is nothing but the tension at the lower edge. tension at lower edge. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் tm அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஹையர் எண்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லும்போது we got t sin theta அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். லோயர் எண்டில் வரும்போது டென்ஷன் at the medium அல்லது டென்ஷன் at the mid direction அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் tm அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. Moving to the next question. A block mass 5 kg is moving down on an inclined plane which makes an angle of 30 degree with horizontal. Friction coefficient between the block and the plane surface is √3/2. The force to be applied on the block so that the block will move down without acceleration. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன ஃபன் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்லோப்பில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சா தானாக இறங்கிடும் இல்லையா, இல்லை, தேர் இஸ் சம் ஹார்டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தெம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து தான் இதை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ்? அப்படி நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் வி ஹாவ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது ரெண்டுமே இருக்குது. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தட் நெட் ஃபோர்ஸ். எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த பிளாக் வில் மூவ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம டர்ன் பண்ணோன்னா this is your reaction R and this is your mass 5 into g. While turning down இங்கேருந்து அதை போகும்போது -5g sin theta -5g cos theta. ஓகே, and R is plus, this F is plus அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. ஸோ summation of F equal to we have -5g sin 30 plus small f அப்படின்னு பார்க்குறோம். ஜியோட வேல்யூ 10, sin 30 is 1/2
and the value of small f which is equal to என்னன்னு பார்த்தா that f which is equal to mu into n. So what is that value of n அல்லது r which is equal to இங்கே டாப்லேருந்து r இருக்குது, இங்கே பாட்டமில் அடித்தா 5g cos theta. ஸோ 5g cos 30 degrees அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ we got the value of mu into 5g cos 30 அப்படிங்கிறத போடுறோம். 5 ஓட வேல்யூ g ஓட வேல்யூ பார்த்து cos 30 is root 3 divided by 2. mu value is also root 3 by 2. While cutting down நம்ம கண்டுபிடிக்கிற root 3 into root 3 is 3. 3 5s are 15. 15 into 10 150 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? While taking this 150 divided by 4 அப்படிங்கிறது 37.5 வரும். We just difference with 25 எடுத்தீங்க அப்படின்னா we get 12.5 Newton அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். So that's the answer of this question. ஓகேங்களா? And by the way, that's the end of the video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். JEE ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒர்க் பவர் எனர்ஜி, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.